Hi friends, எப்பவுமே நான் என் ஃபேமிலியோட தான் ட்ரிப் பிளான் பண்ணுவேன். பட் இந்த தடவை வித்தியாசமா என் ஃப்ரெண்ட்ஸுங்க போட்ட பிளான்ல நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். ஆமாங்க, நாங்க சென்னையிலேருந்து கிளம்பி போடி நாயக்கனூர் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எல்லாத்தையும் நாங்கள் விசிட் பண்ணோம். இந்த ட்ரிப் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது அப்படின்னா, சாப்பிட்றது குளிக்கிறது அப்படின்னு மாநாடு படத்தில் எஸ்ஜே சூர்யாவுக்கு நடக்கிற மாதிரி ரிப்பீட்டடாகவே எனக்கு நடந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இந்த ஊரை சுற்றி நீர்வழி தடங்கள் அப்படின்றது நிறைய இருக்கனால குளிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிளேசஸ் எல்லாம் நீங்களும் விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம சில பல கலாட்டாக்களும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்டா இருக்க போது. இந்த வீடியோக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டான அந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லப்பட்டி அப்படின்ற இடத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லையே இல்லாமல் குளித்தோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோன்னா இதே தம்ப்நெயில்ல நம்ம யூடியூப் சேனல்லே அவைலபிள் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஜோதிடா இது? ஒரு கடா வெட்டு, ஒரு புடி இப்பதான் உனக்கு வயிறு இதாச்சு, அதுல புடியா? என்னங்க இது? கடலை இருக்குங்க, கடலை இருக்குங்க. ஆமாங்க, இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மார்க்கையங்கோட்டை அப்படின்ற ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நான்வெஜ்ஜில் மட்டும் 30+ வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த ரொம்ப லவ் பண்ணுவீங்க. நம்ம பசங்க சும்மாவே மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஹோட்டலில் சொல்ல வேணும். வாங்க என்ன மாதிரியான அட்ராசிட்டிலாம் நாங்கள் பண்ணுறோன்றத இந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். டைம் ஒரு 11 தாங்க ஆகுது. அதுக்குள்ளே ரேட்டிங் எல்லாமே பக்கவா. இப்போ சாப்பிட போயிடுங்க. வயிறுலாம் சரியாச்சுல போடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சின்னமனூர் கிட்ட இருக்க மார்க்கையங்கோட்டையில ஜோதிஸ்னு ஒரு ஹோட்டல். ஓகே, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ்ஜும் இங்கே அவைலபிள் இருக்கும். இது எப்போ வந்தாலும் அவைலபிள் இருக்கு. ஆஃப்டர் 10 எப்போ வந்தாலும் அவைலபிள் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்றோம் எப்படி இருக்கு. சாப்பிடாத உள்ள வந்தீங்கன்னா சாப்பிடாத ஆளு சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் டியூட் ரெடி ஆயிட்டாப்ல. பார்த்தோன்னே வெறி ஆயிடுச்சுங்க. நான் இவ்வளோ ஆயிட்டாங்க, அப்படியே ஸ்மெல்லு. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் விருந்தாளிங்களை கவனிக்கிறதுல கொஞ்சம் கூட பஞ்சம் வைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம கேட்குற ஐட்டத்தை மானாவரியா அள்ளி வச்சு கொண்டு வந்து நமக்கு பரிமாறுறாங்க. அதுலயும் ட்ரெடிஷ்னலா இந்த வாழையில போட்டு அது மேல நமக்கு உணவை வைக்கிறது வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சாப்பிடணுன்ற எண்ணத்தை அடிக்கடி தூண்டிட்டே இருக்கு. பார்த்தா எவ்வளவு வெரைட்டி அநியாயத்தினா அப்படியே அடிக்க வச்சிருக்காங்க. இன்னும் இது இல்ல, பெரிய நண்டலோ குட்டி குட்டியா வரும், உயிரோட பிடிச்சிருவாங்க. அப்படியே இலை போட்ட அடுத்த நிமிஷமே ஆர்டர் எடுக்க ஆள் வந்தாச்சு. அவர் சொன்ன அந்த மெனு ஐட்டம்ஸை கேட்கும் போது எனக்கே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளால் அதை மெமரைஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஐட்டம் அங்கே இருக்கு. நாங்களே ஒரு ரேண்டமாக ஒரு சில விஷயத்தை பிக் பண்ணி அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்தோம். அது என்னென்ன கொடுத்துருக்கோன்றதை நீங்களே பாருங்க. சாப்பிட்டாதான் ட்ரை பண்றேன். சாப்பிட்டாதான் ட்ரை பண்ணு. ஆனா நான் ஒரு பழிப்பான சிக்கன், ஒரு புறா, ஒரு சுக்கா, ஒரு ஏறாவது ஒரு வார்த்தை சாப்பிட்டோம். என்னங்க நாங்கள் கம்மியாக கொடுத்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வெறும் ஸ்டார்ட் அப் மட்டும்தான். நாங்கள் இது எல்லாத்தையும் தோசைக்கு வச்சு சாப்பிட்றதா ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. முட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய முட்டை இருக்குது. காடை முட்டையில் ஆரம்பித்து வாத்து முட்டை, அந்த மாதிரி நிறைய முட்டைகள் வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஃபிஷ் வெரைட்டியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டிஸ் அங்கே வந்து அவைலபிளில் இருக்குது. அதுக்கப்புறம் கறியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி, மட்டன் கறி, அப்புறம் வாத்து கறி, முயல் கறி, இந்த மாதிரி நிறைய, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மெனுஸ் வந்து ஆட் பண்ணி அவங்க நிறைய விஷயங்கள் அங்கே வச்சுருக்காங்க. சிக்கன்லேயே கிட்டத்தட்ட 12 வெரைட்டிஸ் வந்து சிக்கன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இது இல்லாமல் நம்ம தோசை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு குழம்பு வெரைட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை அடுக்குறாங்க பாருங்கள். மினிமம் 5 வெரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து தராங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தோசையோட காஸ்ட்லேயே சாப்பிட முடியும். அது இல்லாமல் நமக்கு சைட் டிஷ்ஷாக வாத்துக்கறி, எறா இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா அது தனியாக நம்ம வாங்கிக்கணும்.
என்ன குழம்பு அது? மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு. செம்மங்க. தரமாகுதா? கிளி லெவலுங்க. நல்லா இருக்கு. கம்முனு இங்கேயே வந்துடலாம் போல இருக்குது. புரியுங்க. அவ்வளோ உண்மையிலுமேங்க செம்மையா இருக்குங்க குழம்புங்க. குழம்பு எப்படி இருக்கு? நீ தானே சுறுசுறுப்பா கேட்பீங்க. டேஸ்ட் ஆகுது. மீன் வேணாம். சிக்கன் மட்டன் கம்பெனி கொடுக்குறோம். நிறைய பேர் இருக்கிறோம். நல்லா அழகா ஃப்ரூட் ஜூஸ் போய் வாங்கி அடிச்சுன்னு வச்சா சரியாயிரும். வாங்க குடிச்சு தாங்க சாப்பிட்டீங்கன்னா அடுத்து எப்போ வந்தாலும் சாப்பிடுறீங்களா? வாங்க அப்போ வாங்க தாங்க வச்சிடலாம் சாப்பிட. வாத்து வாத்து கறி, அலிபாளையம் சிக்கனு, இறாலு, புறா. ஆமா புறா வாத்து புறா தோறுங்க. இது வந்து எறா டேஸ்ட் பண்ணியா? எறா வேற லெவல். செம்ம டேஸ்ட். நிஜமா சொல்றேன், வேற லெவல்ல இருங்க. அதான் சாப்பிட வச்சிட்டீங்களா? இதான் வேணும்னா மட்டன் சுக்கா கொடுங்க. மட்டன் குழம்பு. ஐயோ கடவுளே, நான் காப்பாத்திரு. என்ன வைக்கலாம்? ஜனம் தெரிஞ்சு மட்டன் சுக்கா. இது வந்து மட்டன் சுக்காவும் உண்மையிலேயே அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க மட்டனு. ஆமா, மட்டன் சுக்கா இவ்வளோ சாஃப்டா இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இங்க பாருங்க, வெறும் கையிலேயே அப்படியே பிடிச்சிடும். தெரியுதா? அவ்வளோ சாஃப்டா இருக்கு. வேற அது என்னது? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் விடு. அது வாத்து. இது வந்து வாத்துக்கறி. இது வந்து வாத்துக்கறி. வாத்துக்கறி டேஸ்ட் பண்ணுவோம். ஐயோ, வாத்துக்கறி செம்மையா இருக்குங்க. அதுவும் சாஃப்டா இருக்கு. எல்லாமே சாப்பிட்டு வீட்டுல அவ்வளோ சாஃப்டா இருக்கு. வாத்து ஐயோ வேற லெவலு. இந்த சாப்பிட வச்சாங்க. வேணாம் நீங்க எறா சாப்பிட்டேன், மட்டன் சுக்கா சாப்பிட்டேன், வாத்து சாப்பிட்டேன். வேற ஏன்டாடி ஆல்ரெடி அனிமல் பிளானட்ல பாதியை மூழ்கிட்டீங்க, இன்னும் வேற வேணுமாடா? பள்ளிப்பாளையம் சிக்கன். இது பள்ளிப்பாளையம் சிக்கன். பள்ளிப்பாளையம் சிக்கன் டேஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே டாப் நாட்ச். எதை எடுத்தாலும் செம்மையா இருக்குடா. எல்லாமே டாப் நாட்ச். எதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி. அடுத்து மீன் குழம்பு ஊற்றிருக்கேன். மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு நல்ல வேலை விரதத்தை கழிச்சுட்டேன். செம்ம வேலை. ஒரு பார்த்தோன்னே முடிவு பண்ணுறேன். என் விரதத்தை கழிச்சு விட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து. இல்லைக்கு ஒரு மட்டன் சுக்கா பார்த்து பார்த்தீங்கன்னா மோர், சாம்பார், ரசம். உங்களுக்கு வேண்டியது கேட்டுட்டாங்க. சத்தியமா சொல்ல, நான்வெஜ் மட்டும் இல்லை, மோர் குழம்பு ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த கடை வந்து 7 வருஷம் ஆகுது. சரி, ஓகே ஓகே ஓகே. ஜோஸ் ஹோட்டல் என்ன ஏரியா இது? பார்க்கிங். ஓகே ஓகே ஓகே. சின்னமூர் பக்கத்துல. இந்த இடம் சொல்லணும்னா எது கரெக்டா சிக்னல் எது இடம்? புத்தூர் சைனீஸ்வரன் கோயில். என்ன இடம் சொன்னாரு? சரி, புச்சனூர் சனி பகவான் கோயில். ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளோ வருஷமா நான் பண்ணுறீங்க? இது இங்கே வந்து 7 வருஷம் ஆகுது. அந்த பழைய கடை 6 வருஷம். அங்கே 6 வருஷம் இருக்கும்.
செம்மையா இருக்கு உண்மையிலே. எந்த ஐட்டமும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு சுக்கா வெங்காய போட்டு மட்டன் சுக்கா வாங்க. ரிப்பீட்டு. அடுத்து மட்டன் சுக்கா. சாப்பிட்டு ஒவ்வொரு தட்டா அதிகம் வச்சாச்சு. புறா, மாசு, வான்கோழி, மட்டன் சுக்கா ஐட்டம் இருக்கு. இங்க இருக்கு. இது அங்க வேற அந்த பிளேட் ஐட்டம் தான் இருக்கு. யாராவது பள்ளிப்பாளையம் சிக்கன் மொத்தமா சொல்லு. வார்த்தை இல்லையா? இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் சாப்பிட்டு படுத்துட்டான். டேய் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் கடை சாப்பிடா. பாருங்க அடுத்த சாப்பாடு ரெடி ஆகுறா. முடியலாம். உண்மையிலே வேற லெவல் சாப்பாடு. நான் கம்மியா தான் சாப்பிட்டேன், பட் இருந்தாலும் நல்லா எல்லாமே வேற லெவல். அடுத்து வாட்டர் கேன் வருது பாருங்க. அள்ளியோட வேற பாய் சொல்ல வேண்டியதான் எல்லாத்துக்கும். பாரம்பரியத்தை அப்படியே ஃபாலோ பண்றாங்க பாருங்க. அதுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு வெறும் கொட்டை மட்டும் தான் வந்து மற்றது வாங்க. சாப்பாடு சூப்பர்மா, எல்லாமே நல்லா இருக்கு. அல்டிமேட், நல்லா சாப்பிட்டோம். போமா நீ வெளில எழுதி வச்சிருக்காங்களே பில் எங்கீங்க? சரியான சாப்பாடு. ஜோதி சும்மா வேற லெவல்.